ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து இண்டெக்ஸிங் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சிபியூ இருக்குது, ரேம் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் இருக்குது. சரியா? இப்போது சப்போஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு query இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை ரிட்ரீவ் பண்ணும். நம்ம இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செலக்ட் ஆஸ்ட்ரிக்கில் எல்லாமே ரிட்ரீவ் பண்ணோம். நம்ம இந்த இண்டெக்ஸிங் முடித்தோன்னே எஸ்கியூஎல்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 340 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி query வந்துடும். query வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிபியூ என்ன பண்ணும் அப்படின்னா queryயை வந்து ப்ராசஸ் பண்ணும். சரியா? query ப்ராசஸை பண்ணும். ப்ராசஸ் பண்ணுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். பட் நமக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கும்? டீட்டெயில்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே பிளாக் 1ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? இந்த பிளாக் 1லேயே வந்து ஃபிக்ஸடு பிளாக்ஸாக நமக்கு வந்து ஃபிக்ஸட் பிளாக்காகவும் இருக்கலாம், வேரியபிள் பிளாக்காகவும் இப்படி உள்ளே டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் 101, அவங்களோட நேம், சம் எஸ்ஸு, மார்க்ஸு, அதுக்கப்புறம் பேரண்ட் நேமு, அதுக்கப்புறம் ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாமே நம்ம வந்து இருக்கும். ஸோ ஒரு பிளாக்குள்ளே அந்த பிளாக் வந்து ஃபிக்ஸட் சைஸாக இருக்கும். அந்த ஃபிக்ஸட் சைஸாக இருக்கும்போது அந்த ஃபிக்ஸட் சைஸாக இருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம் இருக்கும், சம் நேம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பேரண்ட் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இருந்துட்டு டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எங்கே இருக்கும்? இந்த பிளாக்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இது ஒரே பிளாக்கில் இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ 102 இல்லை 104 இருக்கும், இங்கே 103 இருக்கும். அது ஆர்டர்டாகவும் இருக்கலாம், அன்ஆர்டர்டாகவும் இருக்கலாம். அப்படி அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த சிபியூ தான் நமக்கு queryயை ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போகுது. பட் நம்ம கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குது? ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் இருக்குது. இப்போ சிபியூ வந்து அது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மிப்ஸ் அப்படின்னு சொன்னால் மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டில் மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அது ப்ராசஸ் பண்ணும். வேறஸ் நம்ம ஹார்ட் டிஸ்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சும்மா ஒரு 20 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ப்ராசஸிங் வந்து மில்லி செகண்ட்ஸாக இருக்கும். ஹார்ட் டிஸ்கோட ப்ராசஸிங் வந்து சப்போஸ் மில்லி செகண்ட்ஸாக இருந்தால் சிபியோட ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிகோ செகண்ட்ஸில் கூட இருக்கும், இல்லை இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. ஸோ டைரெக்டாக சிபியூவால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ சிபியூ என்ன பண்ணணும்? சிபியூ வந்து ரேம், அதாவது இது மெயின் மெமரி ஆர் மெயின் மெமரி தான் நம்ம சொல்லுவோம். ரேம்னா நமக்கு மெயின் மெமரி. இது வந்து என்னது? வாலட்டைல் ஸ்டோரேஜ், நான் வாலட்டைல் ஸ்டோரேஜ், விச் மீன்ஸ் பவர் ஆஃப் ஆனால் நமக்கு வந்து மெயின் மெமரியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சிபியூ வந்து ரேம் தான் டைரக்ட் ஆக்சஸ், மெயின் மெமரிகிட்ட தான் டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ தேவையான இந்த டீட்டெயில் கேட்கும்போது மெயின் மெமரி வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோடு இன்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணும்? நமக்கு தேவையான டேட்டாவை ஃபெச் பண்ணி கொடுக்கும். பட் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி அது பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிளாக் 1 இருக்கு இல்லையா? அது வந்து இங்கே ஸ்வாப் ஆகும். அது இருக்கான்னு பார்க்கும். ரேம் மெயின் மெமரி இவங்க கேட்ட query இருக்கான்னு பார்க்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி அந்த பிளாக்கை இங்கேயே ஸ்வாப் பண்ணிவிட்டு அடுத்த 2வது பிளாக்கை கொண்டு வரும். பிளாக் 2ல் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி இது இங்கே பிளாக் 2லே ரீப்ளேஸ் பண்ணிடும். பிளாக் 3, பிளாக் 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் நம்ம அது வந்து ஸ்வாப் பண்ணி செக் பண்ணி நமக்கு ஆன்சர் ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இந்த query கொடுத்துருக்கேன். இதை ப்ராசஸ் பண்ணுறது சிபியூ தான். ஆனால்
இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இப்போ டேட்டா இப்படி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஹார்ட் டிஸ்கில். இப்போ இங்கே ரோல் நம்பர் வந்து நம்ம ஆர்டர்டாகவும் இருக்கலாம், அன்ஆர்டர்டாகவும் இருக்கலாம். சப்போஸ் அன்ஆர்டர்டாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? அன்ஆர்டர்டாக இருந்தால் நமக்கு வந்து டைம் வந்து என்ன ஆகும்? ஒவ்வொரு பிளாக்கையும் நம்ம வந்து ஸ்வாப் இன் பண்ணி ஸ்வாப் அவுட் பண்ணணும், செக் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ அன்ஆர்டர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன ஆகுது? டைம் வந்து ஜாஸ்தியாகுது. ஸோ இண்டெக்ஸிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிளாக்ஸை வந்து நம்ம மெயின் மெமரிக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஐஓ காஸ்ட் அப்படின்னு சொன்னால் இன்புட் அவுட்புட் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அதாவது ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் பண்ணால் அதுக்கு நல்ல ஓவர் ஹெட் நல்லா இருக்கும், ஸோ ரொம்ப இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ண தான் நம்ம வந்து இண்டெக்ஸிங்கிற கான்செப்டுக்கு வரும். இதை வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பிளாக்கெல்லாம் நீங்கள் வந்து பேஜஸ்ன்னு நினச்சிக்கோங்க. சரியா? இந்த பிளாக்கை வந்து நம்ம வந்து பேஜஸ்ன்னு, நம்ம புக்கில் இருக்க பேஜஸ்ன்னு சொல்லிக்கோங்க. சப்போஸ் நம்ம புக்கில் வந்து இப்போது DBMS புக் எடுத்திருக்கேன், ரகுராமகிருஷ்ணன் புக் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ் புக் நம்ம எடுத்தாச்சு, இல்லை கிராத் புக் எடுத்தாச்சு. இப்போ எனக்கு வந்து அதில் ஒரு டேட்டா சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இண்டெக்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? இண்டெக்ஸ் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்? இது ஒன்றே நான் என்ன சொன்னேன், பிளாக்கை வந்து மெயின் மெமரிக்குள்ளே போடுவேன், இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ ஒவ்வொரு பேஜாக நான் தேடி பார்ப்பேன் இல்லையா? இதை வந்து நான் இது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இதை வந்து நம்ம பேஜஸ்ன்னு சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேட்டா பேஸில் வந்து இதை வந்து நம்ம பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பேஜாக தேடி பார்ப்பேன். ஸோ தேடி பார்க்கும்போது என்ன ஆகுது? அதுக்கு டைம் கன்சியூம் ஆகுதா? ஸோ சப்போஸ் அங்கே ஒரு இண்டெக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், இண்டெக்ஸ் மேக்ஸிமம் நமக்கு ஒரு 5 பேஜஸ் இருக்குமா? 5 பேஜஸில் நான் தேடுறேன் எனக்கு எதாவது ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹேஷிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை ஹேஷிங்கிற கான்செப்ட் எனக்கு தேடணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து போகிறேன், ஹேஷிங்கிற கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் வந்து அதில் வந்து அந்த கீவேர்டு எங்கே இருக்குதுன்னு நான் இண்டெக்ஸ் பேஜில் பார்த்துட்டு கரஸ்பாண்டிங் பேஜ் நம்பர் எந்த யூனிட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற பேஜ் நம்பர் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதை டைரெக்டாக ஈஸியாக சர்ச் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த பிளாக்கு. இப்போ எனக்கு வந்து இது சப்போஸ் இந்த பிளாக் வந்து எனக்கு வந்து நான் தேவையான டேட்டா வந்து அன்ஆர்டர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி, இப்போ இது எனக்கு எந்த பிளாக்கில் இருக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் கேட்ட query வந்து எந்த பிளாக்கில் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஸோ அப்போது அது எந்த பிளாக்கில் இருக்குதுன்னு சொல்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இண்டெக்ஸிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். சரியா? இதுதான் மெயின் கான்செப்ட். சிபியூவால் டைரெக்டாக ஹார்ட் டிஸ்க் ட்ரைவை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. சிபியூவோட வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஃபாஸ்டராக இருக்கும், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட இது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அது ரேம் மூலமாக வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணுது. ரேமில் என்ன ஆகும் அப்படின்னா, மெயின் மெமரியில் ஒவ்வொரு பிளாக்காக ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் பண்ணும்போது நமக்கு ஐஓ காஸ்ட் ஜாஸ்தியாகுது. ஸோ இது இண்டெக்ஸிங் இல்லை. ஸோ இப்போ அந்த ஐஓ காஸ்ட்டு அந்த பிளாக் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மெயின் மெமரியிலேருந்து ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் பண்ணும்போது நமக்கு இண்டெக்ஸிங் இல்லாதனால தான் அது வந்து டைம் கன்சியூமிங் ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு தான் நம்ம கான்செப்ட் ஆஃப் இண்டெக்ஸிங் கொண்டு வரோம் டேட்டா பேஸில். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போது அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன், டு ரெடியூஸ் தி ஐஓ காஸ்ட்னால் அந்த ஸ்வாப்பின் ப்ராசஸ் மெயின் மெமரிக்கும் ஹார்ட் டிஸ்க்குள்ளே ஸ்வாப்பின் பண்ணி, ஸோ அப்போது கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு தேவையான query தான் CPU கிட்ட கொடுக்க போது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் the number of blocks swapped to the main memory is reduced. அதை ரெடியூஸ் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு பிளாக்கையும் எடுத்து உள்ளே போட்டு ரேம்குள்ளே போட்டு திருப்பி தேடிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸிங் எதுக்கு யூஸ் பண்ணோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்னும் இண்டெக்ஸிங்குள்ளே நான் உள்ளே போகலை, இண்டெக்ஸிங் இல்லாமல் ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகலாம். தேங்க்யூ.